ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சாஃப்டான டேஸ்டியான மைதா பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கப்பு மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கணும். மாவு கரிஞ்சிடக்கூடாது. இந்த மைதா பர்ஃபி வனஸ்பதியில் தான் செய்வாங்க, அதாவது டால்டா. நான் வீட்டில் டால்டா யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிருக்கேன். நெய்யிலையே நம்ம ஃபுல்லாட்டு இந்த மைதா பர்ஃபி செய்தோம்னா அது டேஸ்ட்டே சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே மைதா பர்ஃபி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டால்டா வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதே பேனில் நான் 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சீனி கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றிடலாம். இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கொதிக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். சீனி நல்லா கரைஞ்சி நுரையாக வர ஆரம்பிக்குது. கையில் கொஞ்சமாக தொட்டுட்டு அப்படி இழுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அதுதான் ஒரு கம்பி பதம். அது வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மைதா மாவை இந்த சீனி பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மைதா மாவு உருண்டையாக இருக்கிறதுனால அந்த சீனி பாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம உடைச்சி விட்டுறணும். அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சீனி பாவு சூடாட்டி இருக்கிறதுனால அந்த மாவு சீனி பாவு கூட சேர்ந்து தான் நல்லா குக் ஆகி கட்டியாட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரை இதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம இனி அடுப்பை பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. உருண்டையாக இருந்தது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டாச்சு. இனி 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் ஊற்றிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல திக்காகும் இந்த பேட்டர். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பீட் பண்ணலாம் இல்லை. இந்த வேலையெல்லாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் செய்துட்ருக்கோம். இனி அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். எந்த பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டை நான் ஏற்கனவே கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை உடனே ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல சுருண்டு வந்தாச்சு. இனி நம்ம கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய டின்னில் மாற்றிடலாம். இந்த டின்னில் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 1/2 hour வச்சா போதும். நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இதில் நம்ம கொஞ்சமாக தான் நெய் ஊற்றிருக்கோம். அந்த கொஞ்சம் நெய்யுமே இதை சாப்பிடும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் வரும். கடையில் உள்ள அதே பர்ஃபியாட்டு வேணும்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டால்டாவில் தான் செய்யணும். இனி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
சுகர் சிரப் பண்ணினது அந்த ஒரு கம்பி பதம் தான் வரணும். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாட்டு வரும். பொதுவாக இந்த பர்ஃபி வந்து பச்சை கலரில் வச்சுருப்பாங்க, ஒயிட் கலரில் வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு லெமன் எல்லோவில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கலர் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஒரு 10-15 நிமிஷத்துலையே செய்திடலாம். நல்ல சாஃப்டாட்டும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.